இப்போவே நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாக என் தம்பிக்கு டே 1ல் நாங்கள் என்ன பேக் பண்ணோம், அவனை சென்ட் பண்ண வரைக்கும் அந்த இடையில நடந்த அந்த ஜேர்னியை தான் நான் வந்து மெமரபிளாக இருக்கணுன்றதுக்காக கேப்சர் பண்ணி தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருமே வந்து இப்போ கடைசியாக ஒரு 2-3 வீடியோஸ் பார்க்குறவங்க மட்டும்தாங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா என்னோடய வீடியோஸாக இருக்கட்டும், அம்மாவோடதாக இருக்கட்டும், என் தம்பி எல்லாரோட வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பேச மாட்டீங்க. ஒருத்தவங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. அதனால் நான் அவங்கள வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அன்னெசரியான வன்மத்தை கொட்டுற கமெண்ட் பண்ணுறவங்கள நான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நாங்கள் ஆசையை வளர்த்தோம்னா கண்டிப்பாக அது ஏதோ ஸ்கிப் ஆகிடுது, ஏதோ ஒரு விஷயம் எதனாலே தடைப்பட்டு போகுதுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப பெருசாக எதையுமே நாங்கள் ஷேர் பண்ணிக்கல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக்கிங்குமே நாங்கள் ரெடி பண்ணவே இல்லை. அந்த டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா பண்ணிக்கலான்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணது. பட் கன்ஃபார்மாக டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பேக்கிங் ரெடி பண்ணோம். பட் ஆர்டர்லாம் ஒரு 1 வீக் பிஃபோரை மட்டும் போட்டு வச்சுருந்தோம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கிளம்ப போகிறோம், அடுத்த வாரம் கிளம்ப போகிறான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அவனுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே அம்மு தான் பண்ணாங்க. ஆன்லைனில் என்ன வேணும், ஆஃப்லைனில் என்ன வேணும்னு பார்த்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் டூ லிஸ்ட் மாதிரி அமுச்சு வச்சுருந்தேன். ஸோ வந்து அது அவங்கெல்லாம் பார்த்து என்னென்ன வேணும், ஏன்னா என்னால் ஃபேமிலி எங்கள் பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே அவங்க தான், A to Z எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்பெக்கும் ஒன்று வந்து ஒரு ஸ்பேர் வேணுன்றதுக்காக அதுவுமே 2 பேர் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவனும் வந்து அதை போட்டு பார்த்துட்டு அவனுக்கு வந்து அந்த பழைய அந்த ரெக்டாங்கிள் மாடல் இருக்கும்ல, அதை மாற்றுறதுக்கு மனசே இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிடான்னு நாங்கள் தான் சொல்லி கம்பல் பண்ணி மாற்றி விட்டோம். ஆனாலும் அவனுக்கு அது பெருசாக பிடிக்கல போல் இருக்குது. ஆனால் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஷூ அவங்ககிட்ட இருந்துச்சு, போடாத புது ஷூவே இருந்துச்சு. சரி அதை போட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சுத்தமாக பத்தலை. அப்புறமா நைட்டு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள அமுச்சு விட்டோம். அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணோம். 2 நாள் ஊரில் இருக்க மாட்டாங்கன்ட்டு அம்மாவும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்வீட்லாம் எங்களுக்கு இந்த பானை குடம் கொடுத்தாங்க பாருங்களேன், இந்த குடம் பலகாரம் கொடுத்தாங்கல்ல, அந்த இதில் இருந்தது அப்படியே பத்திரமா எங்கள் அம்மா பொக்கிஷமாக வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ தான் அம்மா பார்த்து எடுத்து எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து கிளம்புற அன்றைக்கி நைட்டு வீட்டு பூட்டிகிட்டு வர அன்றைக்கி அப்பா கிட்ட சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் மாதிரி அந்த இடத்துல ரொம்ப கனமாக இருந்துச்சு மனசு. சரின்னு எங்கள் அப்பா எங்கள் கூடவே இருக்கார், என் தம்பியை நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில் எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் கிளம்பியாச்சு. கிளம்பி போனால் பஸ் லாஸ்ட் டைம் ஹரிபரியாக தான் ஆச்சு. பெருசாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு இடத்துல புக் பண்ணால் பஸ்ஸு வேறு இடத்துல வரும், அதுவும் புத்தூர்கிட்ட வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கடன் பேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சாப்பிடாம எல்லோரும் கிளம்பணும். ஹரிபரியில் தான் கிளம்புனது பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பஸ் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. என்னடா பஞ்சர் ஆகிடுச்சுன்னு காரைக்கால்கிட்டே இறங்கி கொஞ்சம் பஞ்சர்லாம் ஓட்டுற வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஏறி தூங்கியாச்சு. காலைல தான் எழுந்து பார்த்தா சிங்கார சென்னை எங்களை அழகாக வரவேற்றுச்சு. அவங்களுக்கு தனியாக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் சீட்டு 2 சீட்டடு, எங்களுக்கு தனியாக, அம்மாவுக்கு தனியாக, எல்லாருக்கும் தனித்தனியாக தான் நான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் ஏந்திரிச்சு கொஞ்சம் தலையெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டோம். ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நேராக ரூம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்க தூங்கிட்டு கிளம்பி வரட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறமா தூங்கி எந்திரிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டுலாம் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெட்ரோக்கு போகிறோம். இப்போ கூட யாரும் கேட்காதீங்க, நீங்கள் ஏன் போகிறீங்க, உங்கள் அம்மா ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டாலும் என்னை புரிஞ்ச எங்களை தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சென்னை போனதும் என்ன போய் அம்மாவை போய் கண்டுபிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணியிருப்பேன். என்ன போய் கண்டுபிடிச்சி ஹாய் எப்படி இருக்கீங்க, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னாங்களா, எனக்கு அப்படியே செம்ம சந்தோஷமாகிடுச்சு, வார்த்தையே கிடையாது. அப்புறமா அம்முவை பார்த்து அம்மு சதீஷுக்கெல்லாம் விஷ் பண்ணாங்க, தச்சுவெல்லாம் பார்த்து பேசினாங்க, ஒரு செல்ஃபி கூட எடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்லடா நம்மளும் ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு அந்த இடத்துல தான் நானே என்ன செல்ஃபாக ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டேன். அது வரைக்கும் நானே என்னை வந்து ஒரு யூடியூபர்னு நம்பலை. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போயிருக்கோமா, பசங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் போனதும் ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அம்மாவை போய் சென்னை LIC பில்டிங் அது இதுன்னு சுற்றி, எங்கள் அம்மா சென்னை சுற்றி பார்க்கணுன்னாங்க. இதான் சென்னை சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பாக தாங்கலை. அப்புறம் போகிற வழியில் குட்டி குட்டி கடையிலலாம் அம்மா பார்த்து எந்த கடை நல்லாயிருக்குன்னு பார்த்து எங்களுக்கு வடை பஜ்ஜி இந்த மாதிரி போண்டாலாம் வாங்கி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த தம்பி அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தாங்க. சின்ன பசங்களாக இருந்தாங்க, பட் அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அப்புறமா அந்த EAV தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எதுவுமே வாங்கலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே எனக்கு ஒன்று கிடச்சிச்சு, என்னோடய ஃபேவரட்டான அந்த ஜிலேபி ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அம்மு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறாங்க போல் இருக்குது. அதனால் ஜிலேபி வந்து ரொம்ப சாப்பிட முடியல, தகட்டுனுச்சு. பட் எனக்கு பிடிக்குன்ற, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அழகாக என் தம்பி வாங்கி கொடுத்தான். சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தாலும் டயர்டாகிடுன்றதுக்காக சீக்கிரமாகவே நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அவங்க எல்லாம் ரூமுக்கு போய் சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் அவங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட சொன்னேன். இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு ஏன் இந்த ஃபாரின் போகிறதுக்கு ஏன் இந்த அலப்பறை இதெல்லாம் நீங்கள்
நீங்கள் கேட்கலாம். பட் உங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கணும்னு தெரில. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும். கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. நான் இருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையாக தான் இருந்துச்சு. என் தம்பி எங்களுக்கு பை சொல்லிட்டு போகும்போது அவனுக்கும் நாங்கள் திருப்பி இந்த சைடு பை சொல்கிறோம். நான் இருக்கேன்டா, நான் எல்லாரையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சொன்னோம். எங்கள் அம்மா அம்முவை நம்ம தான் பார்த்துக்கணும், தம்பி நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிறதா இருக்கட்டும், அம்மு வந்து அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு தான் புரியும். 2 பேரோட கேரக்டர் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கண்ணு படுறதெல்லாம் பரவாயில்ல, பட் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் நடக்கும். எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ இந்த யூடியூப்னால எங்களோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நிறைய பேர் எங்களை புரிஞ்சு எங்களை உண்மையாக இவங்க இப்படி தான் அப்படின்றத தெரிஞ்சு நீங்களே வந்து எங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களும் ஆறுதல் வார்த்தைகளும் சொல்கிறீங்க. இதை விட பெரிய கிஃப்டட் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்ஸ் தான் காரணம். அந்த யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்பவே நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக டிசர்வ் ஆனவங்க தான். எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம்.